டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி அறிக்கை அரசியலையும் அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்த அறிக்கை எங்களிடம் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு கேட்டிருக்கிறது ஆந்திர மாநில அரசிடம். அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அங்கே சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை விடுக்கிறாங்க. பாஜக அதாவது மத்திய அரசு சிபிஐ விசாரணை நடத்த தயார், நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு சார்பில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசிடம் கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. ஸோ இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா? இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தை ஜெகன்மோகனுக்கு எதிராக கொண்டு வர நினைத்து அது பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பி இருக்கிறது. இந்துக்களுடைய மனதை இந்த விவகாரம் புண்படுத்தி இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை அப்படின்னு பாஜக கூறுகிறது. சிபிஐ விசாரணை வேணும்னு காங்கிரஸ் சொல்லுகிறது. அதே குரலில் மத்திய பாஜக விசாரணைக்கு நாங்கள் தயார், பெர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு மாநில அரசிடம் கேட்கிறது. இது இந்த கூட்டணியிலேயே ஒரு உரசலை வெளிப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு திரு ஜே பி நட்டா கேட்டார். அதன் அடிப்படையில் நம்ம ஆய்வு நடத்தி அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்திட்டு போகலாம் அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு புறம் வந்திருக்கக்கூடிய ஆய்வுலே சந்தேகத்தை கிளப்புறாங்க, அது ஒரிஜினல் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வருகிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? திருப்பதி லட்டு தான் கடந்த 2 நாட்களாக நாடு முழுவதும் பேசு பொருளா இருக்கிறது. கிட்டத்தட்ட அரசியல் தொடங்கி ஆன்மீகம் வரை இந்து மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அது பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த நிலையில அந்த அறிக்கை தொடர்பாக இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் தரப்புல பல தகவல் வெளியா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நெய் அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட எஸ் வேல்யூ 98ல இருந்து 104 இருக்கணும். அதற்கு மேலேயோ கீழேயோ இருந்தா அதுல கலப்படம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுவரை நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்ததாக நாடு முழுவதும் எங்கேயுமே ரிப்போர்ட் ஆனது இல்லை அப்படிங்கிறத இந்திய தர கட்டுப்பாட்டு ஆணையம் தரப்புல தகவல் வெளியா இருக்கு. மேலும் அந்த அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கமா ஒரு ஆய்வு மேற்கொண்ட அளவு அல்லது ஒரு ஆய்வு மேற்கொள்றோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த மேற்கொள்ளப்பட்டது, எந்த பேட்ச்ல மேற்கொள்ளப்பட்டது, அந்த பேட்ச் நம்பர் என்ன, பேட்சை ஆய்வு செய்த அதிகாரி என்ன, பேட்ச் ஆய்வு செய்யப்பட்ட நேரம் என்ன உள்ளிட்டவை அனைத்துமே குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணமாக நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்துறாங்க. அவங்க சோதனை நடத்துறப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையை இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஆனால் தற்போது வெளியாகிருக்கக்கூடிய இந்த அறிக்கை இந்த ஃபார்மேட்ல இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால அதன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எந்த பேட்ச் நெய் எங்க நடத்தப்பட்டது, யார் நடத்துறாங்கிற விவரங்கள்லாம் எதுவுமே அந்த அறிக்கையில குறிப்பிடப்படல அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விவகாரத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயத்துல இதுல கலந்திருப்பது விலங்குகளின் கொழுப்பு என்பது சந்தேகம் இருப்பதாக இந்திய தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தரப்புல தகவல் வெளியா இருக்குது. ஏன் இந்த சந்தேகத்தை வைக்கிறாங்கன்னா, ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க விலங்குகளின் கொழுப்பை எடுத்து அவ்வளவு தூரம் சப்ளை பண்றது சப்ளையருக்கு மிகப்பெரிய லாஸ். அதனால இது இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், இது வரைக்குமே விலங்குகளின் கொழுப்புகள் கலக்கப்பட்டதா இந்தியாவிலே எங்கேயுமே ரிப்போர்ட் ஆகவே இல்லை அப்படிங்கறத உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. எனவே இந்த 2 விஷயமும் அந்த அறிக்கையில சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் ஒரு பகுதியா தான் இந்த நெய்யை சப்ளை செய்த திண்டுக்கல்லை சேர்ந்த அந்த கம்பெனியில மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த ஆய்வின் முடிவிலையும் இது என்ன அப்படிங்கிறது, இந்த ரிப்போர்ட்டோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலேயே விலங்கு கொழுப்பு இருக்கிறதா,
என்பது குறித்தான அனைத்து கேள்விகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் விடையளிக்கும் என தெரிய வருகிறது. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.